வெல்கம் டு மிச்சிசை. இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லோலிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான காதல் கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதைன்னு சொல்லலாம். உண்மையான கதையை மையப்படுத்தி வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 35 வயசான ஒரு ஆணுக்கு 14 வயசு பொண்ணு மேலே வந்து காதல் வருது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கதை, ஒரு ஒன்லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக வந்து பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, ஹேம்ரட் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். இவர் வந்து ஒரு 35 வயசான ஒரு ஆள். இவர் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணல. 35 வயசாகி வந்து கல்யாணமே இல்லாமல் சிங்கிளாக வந்து வாழ்கிறாரு. இவர் ஏன் கல்யாணமே பண்ணேன்னா, இவர் சின்ன வயசாக இருக்கும்போது, இவருக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணும் இவங்களை வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் வந்து லவ் பண்ணி ரொம்ப அந்யூன்யமாக வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த 14 வயசில் சின்ன வயசில் லவ் பண்ணியிருப்பாரு. அப்படி லவ் பண்ணி அந்யூன்யமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க லவ்வர் வந்து நோய் வந்து அந்த பொண்ணு வந்து செத்து போயிடும். ஸோ இறந்து போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவர் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுவார். ரொம்ப வெக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம கல்யாணமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நினச்சி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணவே நினச்சி அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி 35 வயசு வரைக்கும் அவர் கல்யாணமே பண்ண மாட்டார். அந்த பொண்ணை நினச்சி அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்படி இருக்க டயத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வந்து போவார். வாடகைக்கு இருக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வந்து போவார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆன்ட்டி இருக்கும். அந்த ஆன்ட்டிக்கு வந்து ஒரு பொண்ணு 14 வயசில் ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அந்த 14 வயசு பொண்ணை ஃபஸ்ட் டைம் அவருக்கு பார்க்கும்போதே அவருக்கு வந்து தன்னோட காதலி தன்னோட இறந்து போன காதலியோட ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணோட ஆட்டிடியூடு அதெல்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால் அந்த பொண்ணுக்காக வந்து அந்த வீட்டில் வந்து அவர் குடியிருக்குன்னு சொல்லிடுவார். ஸோ குடியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரூமில் வந்து குடியிருப்பாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ரூமில் தான் இந்த லோலிட்டா பொண்ணோட ரூம் இருக்கும். எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா ஒரே டாய்லெட்டும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இவர் ரூமில் இருந்து ஆப்போசிட் ரூமான அந்த லோலிட்டா பொண்ணை வந்து சைட் வச்சுட்டே இருப்பார். ஸோ அந்த பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் தன்னோட இறந்து போன காதலியோட ஞாபகம் இருக்க வரும். ஸோ அந்த பொண்ணு பண்ணக்கூடிய விளையாட்டுகள், சேஷ்டைகள் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவரையும் பார்க்கும். ஸோ இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வயசு கோளாறு தான் இல்லையா? ஸோ அந்த பொண்ணு வந்து இவங்களை பார்க்கும். இவங்க யாரும் இல்லாத நேரத்தில் இவங்க ரூம்குள்ளெல்லாம் போகும். இவங்க ரூம்குள்ளே போய் அவர்கிட்ட பேசுறது, பழகிறது அது எல்லாமே பண்ணும். பட் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த வயசு கோளாறில் ஒரு ஃபன்னாக தான் பண்ணும். ஆனால் இவருக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் இதே நேரத்தில் என்ன ஆகும்னா, இந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஆன்ட்டிக்கு ப்ரொஃபஸர் மேலே ஒரு ஆசை இருக்கும். ப்ரொஃபஸர் அழகாக இருக்கார், ப்ரொஃபஸர் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அந்த ஆன்ட்டிக்கு வந்து ஆசை இருக்கும். அதாவது ப்ரொஃபஸர் வந்து பொண்ணை லவ் பண்ணுவார். ஆனால் பொண்ணோட அம்மா வந்து ப்ரொஃபஸர் லவ் பண்ணும். ஒரு முக்கோண காதல் கதைன்னு சொல்லலாம். ஸோ லவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ப்ரொஃபஸரை வந்து பண்ணிடுவாங்க. அந்தமாதிரி இந்த பொண்ணு வந்து தான் பொண்ணு முன்னாடி எப்படி அந்த ப்ரொஃபஸரை லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணை வந்து இவங்க வந்து ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இவர் ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் இவருக்கு மனசு அப்படியே பதறும். ஏன்னா இவர் வந்து லவ் பண்ணுவார். இவர் வந்து அந்த 12 வயசு பொண்ணை லவ் பண்ணுவார். ஹாஸ்டல் அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்படியே மனசு வந்து பதறும். அந்த பொண்ணு வந்து கட்டி பிடிச்சி டாட்டா சொல்லிட்டு போயிடும். சின்ன பொண்ணுல கட்டி பிடிச்சி டாட்டா சொல்லிட்டு போயிடும். அது அவங்க ஆன்ட்டி, அந்த பொண்ணோட அம்மா வந்து ஒரு நாள் ப்ரொஃபஸரே பண்ணிடுவாங்க. ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருவாங்க. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துருவாங்க. அதை படிச்சுட்டு இவருக்கு வந்து ஓகே, நாம் பொண்ணை லவ் பண்ணுறோம், பொண்ணோட அம்மா நம்மளை லவ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பொண்ணோட அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். அப்போ தான் வந்து நம்ம லோலிட்டா வந்து ஒரு ஸ்டெப் ஃபாதராக இருந்தால் லோலிட்டா வாழ்க்கைப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால் வந்து நான் ப்ரொபோசலை வந்து அக்செப்ட் பண்ணிடுவார். அக்செப்ட் பண்ணி 2 ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிடுவாங்க. இவர் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஹாஸ்டலில் இருக்கும். ஸோ பொண்ணு வந்து சரி நம்ம பொண்ணு வந்து லோலிட்டாவை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனால் லோலிட்டாவோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் இவரோட ரூம்குள்ளே போய் பார்ப்பாங்க. இவர் ரூம்குள்ளே போய் பார்த்தா இவர் டைரியில் வந்து லோலிட்டாவை பற்றி கவிதை, காதல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. அதை பார்த்து காதல் கவிதை அந்த பொண்ணை பற்றி நிறைய டைரியில் எழுதியிருப்பாரு. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து என் பொண்ணுக்காக தான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணீங்களா? என் பொண்ணாக தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆகி பார்த்தீங்கன்னா அவசரத்தில் வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து ஹாஸ்டலில் இருக்கும். ஸோ ஹாஸ்டலில் போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அம்மா இறந்து போன அந்த பொண்ணுகிட்ட சொல்ல வேண்டாம், சொன்னால் அந்த பொண்ணு வருத்தப்படுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஒரு வாரம் ஒரு ட்ரிப்புக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. நல்ல ட்ரிப்புக்கெலாம் கூட்டி நல்லா சுற்றி காமிப்பார். சுற்றி காமிச்சிட்டு வந்து அவங்க வந்து என் அம்மா கிட்ட போனோம், எங்கள் அம்மா எங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். அந்த பொண்ணுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகி ஓன்னு அழ ஆரம்பிச்சிடும் அந்த பொண்ணு.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட வந்து அவங்க ஸ்டெப் ஃபாதர் ஆனா அவங்க அப்பா கூட வளரும். 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, பெருசா செட்டே ஆகாது. "இல்ல எங்க அம்மாவ நீ தான் கொன்னுட்ட. என்ன ஆச்சுன்னு சொல்லுன்னு" சொல்லிட்டு அவங்க அவங்க அந்த பொண்ணு வந்து லோலிட்டா வந்து அந்த ஸ்டெப் ஃபாதரான அந்த ஹீரோவ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, திட்டிக்கிட்டே இருக்கும். அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டே இருக்கும். சண்டை போட்டே இருக்கும். இவங்க வந்து ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, அ ஒரு இடத்துல போய் வந்து கோச்சுக்கிட்டு வீட்ட விட்டு ஓடி போயிரும். ஓடி போனோனே இவரு பின்னாடி தேடி தேடி கண்டுபிடிப்பாரு. ஒரு ஹோட்டல்ல இருக்கும். ஹோட்டல்ல ரொம்ப அழுதுட்டே இருக்கும். உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஐஸ்கிரீமு, இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி குடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த அப்படியே பொண்ணு சமாதானமாயிரும். சமாதானம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து நம்ம ஒரு ரைடு போலாம். ஒரு வெளிய டிராவல் மாரி ரைடு போலாம்னு சொல்லி ஒரு ரைடு வந்து கூட்டு போவாரு. அப்படி கூட்டு போற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரன் வந்து இந்த பொண்ண வந்து பார்ப்பாங்க. ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து தங்கியிருப்பாங்க. அப்படி தங்கியிருக்க இடத்துல ஒரு பெரிய பணக்காரன் வந்து இந்த பொண்ண பார்த்தோனே, இந்த பொண்ணு பார்த்து கியூட்டா, அழகா இருக்கனால, "உன் பேர் என்ன?" அப்படின்லாம் கேட்பாங்க. ஒரு பெரிய பணக்காரன் வந்து கேட்பான். அந்த பணக்காரன்ட்ட போய், "இவங்க யாரு உங்க பொண்ணான்னு?" சொல்லிட்டு இந்த நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்பாங்க. "ஆமா, என் பொண்ணு தான்னு" சொல்லிருவாரு அவரு. ஸோ அந்த பணக்காரர் இருக்கையில, ஸோ அந்த 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 பணக்காரருக்கு வந்து இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு இருக்கும். ஸோ அது வந்து அதோட அந்த பணக்காரன் அது கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லோலிட்டாவும் அவங்க ஸ்டெப் ஃபாதரான ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் திரும்பி அந்த ட்ரிப் முடிச்சு வெளிய வருவாங்க. அப்படி வெளிய வந்ததுக்கப்புறம் ஸ்கூல்ல போய் டெய்லி வரதுக்கு லேட் ஆகும். யார் கூடயோ ஊர் சுத்துறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ அந்த வயசு கோளாறுல யார் கூடயோ ஊர் சுத்துறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சுருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ண ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிருவாங்க. சமாதானம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயே லவ் வந்துரும். ஸோ அந்த பொண்ணு வயசு கோளாறுலயே அந்த பொண்ணுக்கும் சரி, இந்த ஸ்டெப் ஃபாதருக்கு இடையில லவ் வந்து அவங்களுக்குள்ளே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து நடந்துரும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு டயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிரும். உடம்பு சரியில்லாம போனப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அட்மிட் பண்ணிட்டு இவர் வந்து வெளிய போயிட்டு வருவாரு. வெளி இடங்களுக்கு போயிட்டு வந்து திரும்பி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா, அவர் பொண்ணு காணாம போயிரும். அவர் பொண்ணு எங்க போனாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பயங்கரமா வந்து டென்ஷன் ஆயிரும். ஆ ஆனா அங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ல கேட்பாங்க, "என் பொண்ணு எங்க?" பொண்ணுங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்கட்டலாம் போய் இவர் வந்து சண்டைக்கு போவாரு. ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க, "இல்ல உங்க பொண்ணு வந்து நான் இவர் கூட போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே தான் ஒத்துக்கிட்டு போச்சு. நாங்க யாரும் அனுப்பல. அவரும் ஒத்துக்கிட்டு தான் கூட்டு போனாரு" அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அங்க போயிருவாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் வேணுக்கு தான் அவங்க அப்பா விட்டு போகணுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு போயிருக்கும். அந்த பொண்ணு யார் கூட போயிருக்கும் எனக்கு யோசனையா இருக்கும். இவருக்கு யார் மேல சந்தேகம் இருக்குன்னா, ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கும்போது ஒரு பணக்காரன் ஒருத்தனுக்கு வந்து இந்த பொண்ணு மேல கண்ணு இருந்திருக்கும். ஸோ அந்த பணக்காரன் தான் வந்து என் பொண்ண தூக்கிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு அந்த பணக்காரனோட அட்ரஸ்லாம் தேடி வந்து கண்டுபிடிப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவர் தேடிக்கிட்டே இருப்பாரு. ஆனா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 3 வருஷமா பார்த்தீங்கன்னா, அங்க லோலிட்டா எங்க போனா, என்ன ஆனான்னே தெரியாம போயிரும். 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர்ல படிச்சு பார்க்கும்போது, "நான் இந்த மாரி ஒரு இடத்துல இருக்கேன். நான் ஒருத்தர லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அங்க வந்து ஒருத்தர லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். எனக்கு காசு இல்ல. எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. காசு நீங்க அனுப்புங்க. இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்கன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அனுப்புவாங்க. அப்படி அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து டைரக்ட்டா அந்த அட்ரஸ்க்கு வந்து போயிருவாரு. சரி, என் பொண்ண வந்து யார் ஏமாத்தி கல்யாணம் பண்ணா? அவன நான் சுட்டு கொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போயிருவாரு. அவரு துப்பாக்கி எடுத்துட்டு போனோம்னா, அந்த பொண்ணு வந்து கதவ தொறந்தோனே அந்த பொண்ணு வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும். அவள் பிரெக்னென்ட்டா இருக்கிறத பார்த்து இவருக்கு மனசு ஒரு மாதிரி இதாயிரும். சரி, ஓகே, சொல்லுமா, உன்னை நீ நீ எப்படி இங்கேருந்து போன? யார் உன்னை ஏமாத்துனான்னு சொன்னா அந்த பொண்ணு சொல்லும், "இல்லை, நான் வந்து அந்த பெரிய பணக்காரன் தான் வந்து என்னை ஏமாத்துனான். அவன் வந்து என்கிட்ட நிறைய ஆசை வார்த்தைகள் வந்து சொன்னான். நீ பார்க்க அழகா இருக்க, பெரிய ஹீரோயினா இருக்க, உன்னை சினிமாவில் கொண்டு போய் உன்னை பெரிய ஸ்டார் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றி பார்த்தீங்கன்னா அந்த பிட்டு படம் இருப்பாங்களா, பான் ஃபிலிம்ஸில் நடிக்க கூட்டு போனான். அப்படி கூட்டு போனதுக்கப்புறம் நான் ரொம்பவே பயந்துட்டேன். அங்கேருந்து தப்பிச்சு அவன்கிட்ட வந்து அடித்து அவன்கிட்ட சண்டை போட்டு அவனுக்கு தெரியாமல் அங்கேருந்து நான் ஓடி வந்துட்டேன். அப்படி ஓடி வந்து நான் ரோட்டில் இருக்க டயத்தில் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்படுகிற சூழலில் வந்து இவர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. இவர் தான் வந்து என்ன சப்போர்ட் பண்ணி என்ன லவ் பண்ணாரு. நானும் அவர் லவ் பண்ணி இப்போ நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி இப்போ நாங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவோம் அந்த பொண்ணு. அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பையன் மேலேயும் அவருக்கு ஒரு மரியாதை வந்துடும். ஏன்னா அந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடிய சூழலில் சப்போர்ட் பண்ணனால அந்த பையன் மேலேயும் வந்து மரியாதை வந்துடும். அந்த பையனை அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஆனால் இந்த பொண்ணை ஏமாத்தினாலே அந்த பணக்காரன் வந்து ஏமாத்திருப்பான். ஸோ சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் பிட்டு படத்தில் நடிக்க போன அந்த பெரிய அந்த பணக்காரன் இருக்கான் இல்லையா, அந்த பணக்காரனை நம்ம கொலை பண்ணணும் அப்படிங்கிற கோபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரனோட அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு அந்த பணக்காரனை சுட்டு சாவடிச்சிருவாரு. சுட்டு கொலை பண்ணி சாவடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் பொதுவாக வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க எல்லாமே அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் ஜெயிலே வந்து இறந்து போயிடுவார். ஜெயிலே 1980 வந்து இறந்து போயிடுவார். அதே மாதிரி அவர் லவ் பண்ண அவரோட பொண்ணுன்னு சொல்ல முடியாது. அவர் லவ் பண்ண பொண்ணு, அந்த லோலிட்டாங்கிற அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவங்களும் அதே 1950 வந்து இறந்து போயிட்டாங்களா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடி. ஆனால் அந்த சின்ன வயசில் ப்ரெக்னென்ட் ஆனதுனால குழந்தை பெற்றுக்கக்கூடிய அந்த எபிலிட்டி அவங்களுக்கு இருக்காது. அதனால் அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து முடிக்கிறாங்க.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ அவர் என்னதான் வந்து ஒரு 35 வயசு ஆளாக இருந்தாலும் அந்த பொண்ணு மேலே வச்சிருக்கக்கூடிய காதல் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஒரு காதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பொண்ணு வந்து ஒரு அந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறாருல. ஸோ அதுவே ஒரு உண்மையான காதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பொதுவாக வந்து சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய வலியும் வேதனை எதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வர வலியை விட இந்த காதல் தோல்வியால் மனசில் வரக்கூடிய வலி இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு மோசமான ஒரு வலி நம்ம சொல்லலாம். ஸோ வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பெரியது அப்படின்னு பாட்டெல்லாம் கூட வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது அவர் வந்து இது வந்து ஒரு தப்பான ஒரு அஃபேரானோ ஒரு தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் கைண்ட் ஆஃப் லவ்வாக இருந்தாலும் அவரோட வலியை வந்து நம்ம படம் பார்க்கும்போது உணர முடியுது. ஸோ இது வந்து உண்மையான கதையை மையப்படுத்தி வேறு இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.